நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்த்திருக்கிறோமா? இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனேயே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்ந்திருக்கிறோமா? காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு ஏய்ந்ததே இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாது உலகு என்றார் போல காற்றின்றி அமையாது உலக உயிரியக்கம் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகின்றனர். அத்தகைய கவிஞர்களுள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடிய பாடலை காண்போம். அதற்கு முன்பாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். பாரதியார் கவிஞர், கட்டுரையாளர், கேலிச்சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர் என பன்முகத்தன்மை பெற்றவர். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திசூடி என குழந்தைகளுக்கான நீதி நூல்களையும் பாடங்களில் தந்தவர். இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர். காற்றே வா என்ற பாடலை இப்போது காணலாம். மகரந்த தூள்களை சுமந்து கொண்டு மனதை மயிலொடுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீரிழைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய்போல் வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம்.